பேரு நிர்வாண தியானம். ஒரு ரோட்ல போய் நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா எப்படி பார்ப்போம்? காரு, பஸ்ஸு, சைக்கிள், லாரி எல்லாம் போகும் வரும், நிறைய ஜனங்க நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம யாரு கூட என்ன பண்ண மாட்டோம், தொடர்பு வச்சுக்க மாட்டோம். போய் வாலண்டியரா பேச போறது கிடையாது. அந்த மாதிரி கண்ணை மூடி உட்காந்துட்டு வர்ற எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ரோட்ல கிராஸ் ஆகுற அந்த வெஹிக்கிள்ஸ் மாதிரி இப்படி போய் வர்றத நீங்க ஜஸ்ட் ஒரு லிசனரா இருந்து அப்சர்வ் தான் பண்ண போறீங்களோ இல்லையா, எது கூடயும் தொடர்பு வச்சுக்க கூடாது. அப்ப அந்த ஆக்சிடென்ட் நடக்காம ஜஸ்ட் ஒரு வியூவரா நின்று உங்களுடைய எண்ணங்களை கவனிக்கிறதா நிர்வாண தியானத்துடைய டெக்னிக். இந்த தியானம் எப்படி நமக்கு பிராக்டிக்கல் லைஃப்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த மெக்கானிசம் புரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம ரோட்ல வர வெஹிக்கிள் எல்லாம் பாக்குற மாதிரி அந்த மாதிரி நம்ம கண்ணை மூடி உட்காந்து நம்ம மனதுல வரக்கூடிய எண்ணங்களை கவனிக்கும் போது நமக்கு பிடித்த எண்ணங்களும் வரும், பிடிக்காத எண்ணங்களும், நமக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய, கோபம் ஊட்டக்கூடிய எல்லா எண்ணங்களும் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா நாம என்ன பண்ணல, அது எது கூடயும் கனெக்ட் ஆகும். அப்ப இதே விஷயத்த நம்ம லைஃப் ஸ்டைல்லையும் பழக்கப்படுத்த ஆரம்பிப்போம். ஸோ நல்ல கஸ்டமர் வந்தாலும் சரி, கெட்ட கஸ்டமர் வந்தாலும் சரி, பிடிச்சவன் பிடிக்காதவன்ற பாகுபாடு இல்லாம நம்மளோட வேலை என்னவோ அது மேல மட்டுமே கவனம் இருக்கும். இன்னொன்னு, நீங்க இந்த நாய் ரோட்ல சில நிறைய வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிங்க, சில ஜனங்க மனுஷங்க கூட உட்காந்து வெறுமனே மாடியில எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க பாத்துறீங்களா? சும்மா போற வர்ற மைண்ட் வந்துட்டு ரீசெட் ஆகும். அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அது மாதிரி இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கிற அந்த பாகுபாடு மறைஞ்சு நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கணுடைய முன்னாடி இருக்கிறவங்க யாரு என்னங்கிறது நமக்கு அவசியம் இல்லாத அப்படிங்கிற ஒரு மென்டல் கிளாரிட்டி வரும். ஸோ அதுதான் இந்த தியானத்துல நமக்குள்ள நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை ப்ராக்டிஸ் பண்றோம். ஏன்னா ஒரு தியானம் பண்றோம், அது எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நமக்கு பல பயனுள்ள விஷயமா அது மாறுது அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்.